நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். இஃப் யூ ஹேவ் யுவர் பைபிள், உங்கள் வேதம் கையில் இருக்குமானால் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வாக்குத்தத்த வசனத்தின் 2ஆம் பகுதி. எப்பொழுதும் அதை வாக்குத்தத்த செய்தியை நான் சொல்வேன் என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். சில நேரங்களில் தேவைப்படும் அடை நான் தெரியப்பட்டு. சரியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மடத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்னன்னா 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இந்த வார்த்தையை தான் கொடுத்தேன். உலகத்தில் இருக்கிறவனிலும், ஆங்கில வேதாகமத்தின்படி உங்களுக்குள் இருக்கிறவர். உங்களில் இருக்கிறவர் என்பது தமிழர். உங்களுக்குள் இருக்கிறவர். The one who is in you, the one who is in you is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவன் சாத்தான். அந்த பகுதியிலே அந்த கிறிஸ்து எல்லாம் நோட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதற்குள் நாம் செல்ல அவசியமில்லை. உங்களுக்குள் எனக்குள் இருக்கிறவர் இயேசு, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதரி, நான் போன அந்த வாரம் கொடுத்த செய்தியே அவங்க ஒரு நச்சலாக பாயிண்ட் போட்டிருந்தாங்க. நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்குள் இருக்கிறவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிறவனை பற்றி நாம் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி ரொம்ப போட்டு வளர்த்திக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாம் எதை தெரிய வேண்டுமோ அதை தெரிந்தால் போதும். சரியா? இப்போ நம்ம இடத்தில் ஒரு கோடு போடுறோம். அந்த கோடு பெரிதா சிறிதா என்று சொன்னால் அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போட்டால் எது பெரிய கோடு என்று தெரியும். சிறிய கோடை விட்டார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் என்று தெரிந்திருக்கிற வரைக்கும் சாத்தானை கண்டு அஞ்ச வேண்டிய தேவையில்லை. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உலகம் பயந்து கிடக்குது, பயந்து போயிருக்கு. நம்ம பயப்படணும் தேவையில்லை. உலகத்தில் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய். அதை பற்றி நம்ம ரொம்ப சட்டை பண்ணக்கூடாது. ஆனால் தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். சரியா? இந்த சபைக்கு கர்த்தர் ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். போன வாரம் அந்த முந்தின வாரத்தில் நான் அந்த கர்த்தருடைய செய்தி கொடுக்கும்போது நமக்குள் இருக்கிறவர் யார் என்பதை குறித்து ஒருவரை குறித்து நான் சொன்னேன். முடிக்கல. அதனால் அந்த நபரை முன்வைத்து தொடர்ந்து 2 காரியங்களை சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். வாசிக்க கேட்போம். அதான் இன்ட்ரொடக்ஷனுக்குள்ளே போகல. ரொம்ப ஸ்ட்ரைட் அவே வில் கோ இன்டு த மெசேஜ். மத்தேயு 12:42. தென்தேச ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தாள். இந்த ஷேபா, குயின் ஆஃப் ஷீபா என்று நமக்கு தெரியும். அப்படி தென்தேசத்து ராஜஸ்திரீ, ஆனால் இந்த சைடில் இருந்து அவர் போயிருக்கிறான். தென்தேசத்து ராஜஸ்திரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய ஞானத்தை கேட்க வந்தார். பூமியின் எல்லைகள் என்று சொல்லும்போது ஃபார் அவே, அதான் அதனுடைய கருத்து. வெரி ஃபார் அவே she came to hear the wisdom of Solomon. நமக்குள் இருக்கிறவர் வேதத்திலே ஆண்டவருடைய வார்த்தையின்படி இயேசு சொல்லுகிறார், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அங்கே மத்தியில் இருந்துக்கிட்டு சொல்றார் இங்கே இருக்கிறார் அப்படின்னு. அவர் இங்கே இருக்கிறார்னு சொல்லும்போது அவர் எங்கே இருக்கிறார்னு கேட்டால் நமக்கு கெட்ட கோபம் வரும். இங்கே இருக்கிறான்னு சொல்லும்போது அவர் எங்கே இருக்கிறார்? இந்த பக்கத்தில் இருக்கிறார். சொல்லுகிறது நம்ம புரியுமே நம்புகிறேன்.
பக்கத்தில் ஒரு பொருளை வச்சு அது போய் தேடிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது என்ன? நான் சிறு பிள்ளையாக இருந்தபோது நான் திட்டு ஏகப்பட்டது வாங்கியிருக்கிறேன். எங்கள் அண்ணன் திட்டுவான், செம்ம திட்டுவான். பொட்டனிலையா கண்ணை வச்சிருக்க எருமை மாடு பாடுற அந்த கண்ணு வேற முட்டை கண் இந்த இருக்குல்ல அப்படின்னு. இதெல்லாம் பேச மாட்டோம். நமக்கு மூத்தவங்க கேட்டுக்கிடுவோம். வேத்தை சொல்லியிருக்கிற, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல. இப்போ தெரியாது, ஏன்னா தலையில் நம்ம எண்ணெய் வச்சு பழகலை. அந்த காலத்தில் எண்ணெய் வச்சு குளிப்பாட்டுவாங்க, இப்போ அப்படி கிடையாது. லூஸுகளுக்கு தான் அங்கே போய் குற்றாலத்தில் எண்ணெய் தேய்ச்சி எலுமிச்சம்பழம் தேய்ச்சி குளிப்பாட்டுவாங்க. ஆனால் வேத்து சொல்ல, முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் திராட்சை ரசம் என்று சொல்லியிருக்கிறார். முடியும் நல்லா இருக்கும். இப்போ சொல்லி என்ன பாஸ்டர்னு கேட்காதீங்க. ஒன்று சொல்லும்போது 9 ஞாபகத்துக்கு வருது பாருங்க. தாட்ஸ் போது. சாலமோனிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார் அவர்? இப்போ நமக்குள் இருக்கிறவர் சாலமோனிலும் பெரியவர். உனக்குள்ள எனக்குள்ள நம்ம எல்லாருக்குள்ள யார் இருக்கிறார் என்றால் சாலமோனிலும் பெரியவர். இயேசு டிரெக்டாக சொல்லலை, நான் உங்களோடு இருக்கிறேன். அது மத்தேயு 28 சொல்லிட்டு போனார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இதுதான் என் தாட்ஸ். ஓகே, கடவுள் எனக்கு கொடுத்த சில எண்ணங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார். சாலமோனை வைத்து ஒப்பிட்டு அவனை காட்டிலும் பெரியவர் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கீங்களா, இயேசு ஏன் அதை சொல்லணும்? Why Jesus has to say சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று. இப்போ இந்த இடத்தில் வந்தவர்களுக்கு சாலமோனை பற்றி நல்ல அபிப்பிராயம் உள்ளவர்களும் இருப்பீர்கள், நல்ல அபிப்பிராயம் இல்லாதவர்களும் இருப்பீர்கள். பைபிளை ஒழுங்கா படிச்சிருந்தா. தாவீதை கனம் பண்ணுகிற அளவு சாலமோனை கனம் பண்ணல நிறைய பேர். ஆனால் அவன் தான் நீதிமொழிகள் எழுதினான். உன்னத பாட்டு அவன் தான் எழுதினான். இளமையாக இருந்த போது 40 வயது வரும் பொழுது நீதி மொழிகள் எழுதினான் என்று சொல்கிறார்கள். வயசான போது பிரசங்கி எழுதியிருக்கிறான். சரியா? இந்த 3 புத்தகங்களையும் படித்து பாருங்கள். இளமையானவர்களுக்கும் விஷயம் இருக்கிறது, நடுத்தரம் உள்ளவர்களுக்கும் விஷயம் இருக்கிறது, வயோதிபருக்கும் விஷயம் இருக்கிறது. சரி, இந்த பைபிள் அனைத்து மக்களுக்கும், ஒரு சில மக்களுக்கு, ஒரு சில வயது வந்தவர்களுக்கு மாத்திரம், எல்லாருக்கும் இருக்கு. எடுத்து படித்தா புரியும். நாங்கள் ஆங்கில வேதாகமத்தை உங்கள் கையில் கொடுத்தாலும் தமிழ் வேதாகம் உங்கள் கையில் வீட்டில் இருக்குது, படிங்க எடுத்து. நான் நிறைய பேர் சொல்லுவேன், பைபிள் ஒழுங்காக படிக்கிறீங்களான்னு. சிலர் என்கிட்ட ஜோம் பண்ண வரும்போது அவங்கள பார்த்து ஒழுங்காக ஜோம் பண்ணுறீங்களான்னு கேட்பேன். அதோடு அங்கிட்டு போயிடுவாங்க. கேள்வி கேட்பேன். ஆசிரியர் கேள்வி கேட்கத்தான் செய்வேன். ஆனால் கேட்கறது நல்லது. நம்மளை யாரும் கேட்காம இருக்கிறதுனால நம்மளை யாருமே நீ கேட்க முடியாது, கேட்கக்கூடாதுன்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டா அழிவு சீக்கிரம் என்று அர்த்தம் என்று சொல்வார்கள். நான் சொல்வார் ஜீசஸ் ஏன் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று இயேசு சொன்னார்? நான் தான் இருக்கிறேன்னு சொல்லலையே. தன்னை சாலமோனிலும் பெரியவர் என்று அந்த ஜனத்துக்கு உணர்த்துகிறார். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லி இருக்கணும்? ஆரம்பிச்சேன், ஐ வில் கண்டினியூ. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சாலமோனுடைய ஆட்சியை பற்றி போட்டிருக்கிறது. நான் ரொம்ப டைம் அதில் ஸ்பெண்ட் பண்ணல, ஸ்ட்ரைட்டாகவே போகிறேன். ஆனால் அந்த சொல்லாமல் தொடாமல் போக முடியாது. 20ஆம் வசனத்தில் பாருங்க, யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணல் அத்தனை ஏராளமாக இருந்து புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கிறான். இதில் யூதாவும் இஸ்ரவேலும் என்று போட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் ஜூடா, கீழே இஸ்ரேல். சமரியா தலைநகரம் யூதாவுக்கு. நீங்கள் மேப்பில் பின்னால் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒன்றாக இருந்த இந்த யூதாவும் இஸ்ரவேலும்
சாலமோனுடைய மகன் காலத்தில் பிரிஞ்சிருச்சு. த கிங்டம் வாஸ் டிவைடட். ரெகொபெயாம் எரோபெயாம் ஒன்னா இருந்தும் பிச்சுக்குச்சு தமிழ். ஆனால் அவனுடைய ஆட்சி காலத்தில் யூதாவும் இஸ்ரவேலும் கடற்கரை மணலத்தினை எண்ண முடியாது. அதான் குறிப்பு. ரைட்டா? புசித்து குடித்து திராட்சரசம், எண்ணெய், கோதுமை, அவருக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களும் அவளுக்கு இருந்தது. ஃபுட்டில் குறைவில்லை. அவங்க வாழ்க்கைக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் எப்போ சந்தோஷமாக இருக்கிறான்னா அவனுக்கு எல்லாம் இருக்கணும். கையில் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இவங்க எல்லாம் கையில் வைத்து அல்லேலூயா அல்லேலூயா. பிரச்சனை இருந்துச்சுன்னா சந்தோஷமாக நம்ம இருக்க மாட்டோம். ஆக்சுவலி சொல்கிறேன், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். நாங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணுறோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்ட்டு. தேசம் நல்லா இருக்கணும், தேசத்தின் மக்கள் நல்லா இருக்கணும். எல்லாருக்கா ஜெபம் பண்ணுற காரணம் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. தாண்டி சில பிரச்சனைகள் இருக்கும், அதை விட்டுருங்க. நல்லா சாப்பிட்டு இப்போ டாக்டர் இங்கே இருக்காங்க, கொண்டு போய் கேட்டால் பிரச்சனைன்னு கேட்டால் நல்லா தூங்குனீங்களான்னு கேட்பான். தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடாதே பிரச்சனை அப்படின்னு அவங்க டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி நிம்மதியாக இருந்தால் நார்மல். பசி இருக்கான்னு கேட்பாங்க அடுத்து டாக்டர்ஸ். பசிக்குதா? சரி, யூஆர் இந்த சேஃபர் சைட், எங்களுக்கு தெரிஞ்சது, கோச்சிக்கலாங்க. யார் சந்தோஷமாக இருந்தால் தான் பிரச்சனை இல்லையே. சாலமோனுடைய ஆட்சி காலம் சந்தோஷமாக இருந்தது. கரங்களை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 4ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் வசிக்கிறேன். நதிக்கு புறத்தில் இருக்கிற திப்சா முதற்கொண்டு ஆசா மட்டும் உள்ளவைகள் எல்லாவற்றிலும் நதிக்கு புறத்தில் உள்ள சகல ராஜாக்களையும் ஆண்டு வந்தான். அவனை சுற்றி எங்கும் சமாதானமாக இருந்தது. அவன் நிறைய பேரை கண்ட்ரோல் பண்ணிட்டான் பாருங்க அதுக்குள்ள, ஜீசஸ் கிரைஸ்ட். ஆனால் அவனை சுற்றி எங்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அவனை சுற்றி பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அல்லேலூயா, பீஸ்ஃபுல்லாக இருக்கு. நம்ம வாழ்க்கை பீஸ்ஃபுல்லாக இருக்கா? ஆகஸ்ட் மாதம் பீஸ்ஃபுல்லாக இருக்கா? செப்டம்பர் பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? கம் செப்டம்பர், இந்த வருஷம் வர்ற நாட்கள் அப்படித்தான் இருக்கணும். நான் பைபிள் படிச்சோன்னு அவனை சுற்றிலும் எங்கும் சமாதானமாக இருந்தது. அது என்ன அர்த்தம்னா அவன் சுற்றியும் நல்லா இருக்கு. சரி, நம்ம வீடும் நல்லா சுற்றி உள்ளவங்க சமாதானமாக இருக்கணும். சண்டை சச்சரவு ஏரியாவுக்குள்ள இருக்கக்கூடாது. ஐயோ ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த கரைச்சல் பிடிச்ச ஏரியாவில் இருக்கிறதுக்கு டாட்டா சொல்லிடணும். சரி சொல்லுவாங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பாஸ்டர் பிரச்சனை? இந்த போய் பாருங்க, கல்யாணம் பண்ண இருக்காங்க. ஆனாலும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும், அமைதியாக இருக்கும். அங்கே எல்லாம் நேசிக்கிற ஒரு தேவன் ஊழியர் எங்கள் வீட்டில் வந்து தங்கியிருந்தார். யாரும் சொல்லக்கூடாது, அவரே சொல்லக்கூடாதுன்னு சொன்னார். அவர் சொல்லிட்டு காலையில் சொன்னார், பென்னி பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பென்னி, நல்லா தூங்கினேன். நான் வந்து ரூபியை பார்த்து, ஏம்மா எனக்கு 2 சப்பாத்தி மாத்திரம் பண்ணிடுவியா அப்படின்ட்டு என் கையை பிடிச்சி சொல்கிறார், பென்னி ரொம்ப நான் ஆத்து மக்களுக்காக கதறி ஜெபித்தேன். நீ ஆத்து மக்களுக்காக நீ ஜெபிக்கிற ஒரு பிள்ளை நான் தெரியுது. எனக்கு அவ்வளவு ஆத்து மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஃபீல் எனக்குள்ளே இருந்துச்சுப்பா. பெரிய மனுஷன். நம்ம இருக்கிற இடம் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். கைகளை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் மத்தியானமே போய் வேறு வீடு பார்க்கணுன்னு பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு எதையும் பண்ணிவிடாதீங்க. பிரச்சனையான இடத்துல இருக்கக்கூடாது. பிரச்சனைகள் உள்ள மக்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்கள விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கணும். 8 அடி 16 அடி கூட தள்ளி இருக்கிறது பெட்டர். இப்படி கூட செய்தி வரும், கேட்டுக்கிடுங்க, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதனால தான் சொல்லுவோம், உங்கள் செய்தி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சுன்னு. இதெல்லாம் சொல்லியிருக்கேன்னு அர்த்தம். சரியா? வசனத்தோடு சேர்த்து வச்சு சொல்லிடணும். சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பேர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் அது போன வாரம் சொல்லியிருக்கேன், திராட்சை செடி நிழலிலும் தங்கள் அத்தி மரத்தின் நிழலிலும் சுகமாக இருந்திருக்காங்க. ஏன் இயேசு சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்னு அவர் சொன்னதுக்கு ஒரு ரீசன். நான் சொன்னேன், சாலமோனை நிறைய பேர் பிடிக்காது. ஏன் தெரியுமா? அவனுடைய ஆரம்ப காலம் நல்லா இருந்துச்சு, அப்படியே போச்சு. கடைசி காலத்தில் தவறான சம்பந்தங்கள் உள்ள வந்துச்சு, தொலைஞ்சிச்சு, வாழ்க்கை நாசமாக போயிடுச்சு. அப்படி இருந்தும்
எங்கள் வீட்டிலேயே கேள்வி இருக்கும், சாலமோனை இயேசு சாலமோன் சொல்லியிருக்காரு சார், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று அவனுடைய பேரை சொல்லி அவனுடைய பரிசுத்த வேதாகமத்தில் 3 புத்தகங்களை தேவன் அனுமதித்திருக்கிறார் என்றால் சாலமோனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இயேசு கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கும் போது அவரை போய் கொஸ்டின் பண்ணக்கூடாது. அவர் when God approves Solomon, who the guy to say against him? அது அவன் வாழ்க்கையில் நடந்த தவறுகளை நீ செய்யக்கூடாது, நம்ம செய்யக்கூடாதுன்றதற்கு புத்தி புகட்ட சொல்லி இருக்கிறார். கைகளை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். இல்லைன்னா கர்த்தர் சாலமோனோட பேரை இழுத்திருக்க மாட்டார். சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனை சேர்க்கிறார பேரை. அவன் வெளியில் வருனது உண்மை, ஆனால் அவன் ஆண்டவரிடத்தில் மனம் திரும்பினது உண்மை. அதான் பிரசங்கில மாயை மாயை எல்லாம் மாயை. என் மனசுக்கு விரும்பின ஒன்று கூட நான் விட்டு விடல, எல்லாம் செஞ்சேன், ஆனால் எல்லாம் 0 பூஜ்ஜியம் என்று சொன்னான். அவன் வாழ்க்கையில் பட்ட அடியும் அவன் அவன் சந்தித்த நெருக்கமும் தான் இந்த வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் அவன் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். இது எதுக்குன்னா, இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே போகக்கூடாது, இந்த மாதிரி ஆளுகிட்ட சம்பந்தமே பண்ணக்கூடாது. கத்தாவே பேரு சம்பந்தி, நீங்கள் எப்படியோ தெரில, எல்லாம் தெரியல. பொதுவாக கிறிஸ்தவர் ரொம்ப சம்பந்தின்னு சம்பந்தி தீய வச்சுருவான், காத்தாடி தலை வச்சு படுக்கூடாதுன்னு சிலர். நம்ம நன்மை செய்தால் நன்மை செய்யணும், நன்மை செய்தால் தீமை செய்யக்கூடாதுல்ல. நம்ம ஒருத்தருக்கு அன்பு பாராட்டுறோம், அன்பே பாராட்டிட்டாலும் குத்தக்கூடாதுல்ல. அது செய்தா அவங்க சம்பந்தியா? சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு போகணும். சரி, அவனுடைய லைஃப்பில் ஏற்பட்ட குளறுபடிகள் நமக்கு புத்தி புகட்டி இருக்கிறது. கைகளை ஒத்து கத்திர மயம்படும், நம்ம செய்யக்கூடாது. அதை இல்லையா கிறிஸ்துவோட அது செய்யக்கூடாது. உங்களன்னு சொல்ல, இந்த யூடியூப் மூலமாக யார் மூலம் போது அவங்க பார்த்துக்கிட்டு கிறிஸ்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவிடா சுகமாய் கூடியிருந்தார்கள். அப்போ நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. நான்லாம் ஐ வாண்ட் டு லிவ் இன் அ பீஸ்ஃபுல் சிட்டி, ஐ வாண்ட் டு லிவ் இன் அ பீஸ்ஃபுல் ஸ்டேட், ஐ வாண்ட் டு லிவ் இன் அ பீஸ்ஃபுல் கண்ட்ரி. ஃபஸ்ட்டு ஏதோ வெளிநாடு பிளான் பண்ணுறாரு போல, ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், விட மாட்டேன்றார். எனக்கு வாய்ப்புகள் வருது, யோசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கரைச்சல் பிடிச்சவங்களோடெல்லாம் என் லைஃப் ஒரு நாள் உங்களோட போகாது. எனக்கு சங்கீதம் 120 ரொம்ப ஞாபகம் வரும். 121 அப்புறம் இல்லை, 120 முதலே வரும். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த சங்கீதம்? படித்து பார்த்துருக்கீங்களா? சூப்பரான ஒரு சங்கீதம், நிறைய பேர் படிங்க. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எதுக்கு? கர்த்தாவே பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவி. சுத்தி புற பொய் புரட்டு, உருட்டு பெரட்டு, உருட்டி பெரட்டி உருட்டி திரட்டி பூரி சொல்றவங்கள, ஐயோ, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவி. கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன செய்யப்படும்? பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். எக்ஸ்பிளைன் பண்ணல, நீங்களும் படிச்சுக்கணும், நம்மளை படிச்சுக்கணும். நான் சொல்கிறேன் பாருங்க, ஐயோ நான் மேசை கீழ் சஞ்சரித்தது போதும். இப்போ நான் அப்படி சொல்கிறேன், ஆண்டவரே ஐயோ நான் மதுரையில் சஞ்சரித்தது போதும். மதுரையில் சஞ்சரித்தது போதும். அந்த மாதிரி யாரும் சொல்லிடுறாரு கூடாது. சிரிச்சிடாங்க பாருங்க எல்லாரும், வேறு ஊர்லேருந்து வந்துட்டு. ஹலோ, நான் மேசைக்கு கேதாரின் கூடாரத்தண்டையில் கூடியிருந்தது போதும். எல்லாம் விளக்கம் பெருசு. அந்த கூடாரத்து பக்கத்துலன்னா பக்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். சொன்ன 8 அடி தள்ளி போயிடணும், 16 அடி. சமாதானத்தை பகைக்கிற இடத்தில் நான் கேட்குறதே சமாதானம். சோறு இல்லை, புரோட்டா இல்லை, சிக்கன் பிரியாணி கிடையாது, நார்மல் சமாதானமாக கஞ்சி குடிக்கணும்னு நினைக்கிறேன். என் ஆத்துமா குடியிருந்தது போதும். ஏன்? நான் சமாதானத்தை பேசுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது சண்டைக்கு நிற்கிறேன், மல்லு கட்டி நிற்கிறேன். இந்த வசனங்கள் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி ஜோம்? நான் அப்படி தான் ஜோம். ஆண்டவரே இந்த சண்டைக்காரங்களோடெல்லாம் இருக்கக்கூடாது கர்த்தாவே.
என்ன மிஞ்சி சாப்பிட்டு போகிறோம்? 3 தோசை 2 தோசையாக மாறும், இட்லி 4 இட்லி அப்படி குறையும். என்னத்து போடுவோம்? நிம்மதி வேணும். ஆளை விடுறா சாமி. சாலமோனுடைய ஆட்சி காலம் அப்படி இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இதுக்கே இவ்வளோ நேரமாக பாஸ்டர் நிறைய சொல்லணும்ல. அளவற்ற அமைதி, அளவற்ற சமாதானம். எதுக்கு சொல்ல வரேன்னா, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறான்னு ஏன் தெரியுமா சொல்றாரு? ஏசு என்ன சொன்னார் தெரியுமா? என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். அவருக்கு பேர் என்ன? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிரதா, சமாதான பிரபு. சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். ஹல்லேலூயா. சமாதானத்தின் பிரபு இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு மன அமைதி தருவேன், சமாதானம் தருவேன் தானே சொன்னாரு. அப்ப சாலமோனிலும் பெரியவர் என்கிற ஒருவர் நமக்குள் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கும். புரியுதா? நம்ம குடும்பம் சமாதானமாக இருக்கும். அவருடைய ஆட்சி நம்ம வீட்டுக்குள்ள இருக்கணும், நமக்குள்ள இருக்கணும், நம்ம ஊர்ல இருக்கணும், நம்ம தேசத்துல இருக்கணும். அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்றோம். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் நம்முடைய தேசத்தை ஆளுகை செய்வாராக. அதுக்கு நம்ம எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணலாம். சமாதானத்தின் தேவன். இது எதுக்கு ஒப்பிடுறேன்னா, நீங்க கேட்கலாம், ஒரு அன்னைக்கு சொன்னேன், சிங்கப்பூர் சின்ன சிட்டி, அதனால சில ரூல்ஸை ஃபார்ம் பண்ணி டிசிப்ளின் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஓகே, பட் இந்தியாவில் எவ்வளவு கனி வளம் இருக்கு? ஒருவன் சொன்னான், எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் முன் மதிப்பு அயல் நாட்டில். என்ன இல்லைங்க, இருக்கிற தின்னுட்டே இருந்தா, சுருட்டிட்டு இருந்தா அவ்வளவுதான். நம்ம தேசத்தையும் ஜனத்தொகை கூட தான் கொண்டு வரலாம், ஒழுங்கு கட்டுப்பாடுன்னு கொண்டு வந்தா நீ இருக்கிடணும். சோத்திரம். ஒரு நல்ல அரசாங்கம் இருந்தால், சட்டம் சரியாய் கையாளப்படும் என்றால், ரோட்ல ஒரு தவறான காரியம் செய்ய பயப்படுவான்ல, போலீஸ் நிற்கிறான்டா, சொல்றான்ல போலீஸ் நிற்கிறான்டா, போலீஸ் குடும்பத்தில் இருந்தால் மன்னிச்சிருங்க சோர், இன்ஸ்பெக்டர் நிற்கிறார், பயம் இருக்குல்ல. தண்ணி போடுறேன் ஒழுங்கா முன்னால் போக சொல்லுங்க, அப்போ மாத்திரம் அப்படி கரெக்டாக சிக்குன்னு அப்படி போவான். அப்படியே மிலிட்ரியில் நடந்த மாதிரி நடப்பேன். அது போன பிறகு தான் இப்படி போகும். முட்டி முட்டி தட்டுவார் இருந்தாருன்னா பயப்படுவோம். அவ்வளோ அப்படி இருக்கணும்னு சொல்லலை, ஆனால் நம்ம தேசத்தை சீரமைத்திருக்கலாம், நம்முடைய தேசத்தை வாழ வைத்திருக்கலாம். நேற்று சுதந்திரம் கொண்டாடினோம். மகாத்மா காந்தி சொன்னார், எந்த ஒரு பெண் இரவு 12 மணி அளவில் ஒரு தெருவில் இருட்டில் தைரியமாய் அன்றைக்கு தான் என் தேசம் சுதந்திரம் அடைந்தது என்று சொன்னார். இதெல்லாம் நான் படிச்சு பார்த்துட்டு, சாலமோனிலும் பெரியவர் உங்களுக்குள் இருக்கிறார் என்றால், அந்த சாலமோனிலும் பெரியவர் நம் தேசத்தை, நம் வீட்டை, நம் குடும்பத்தை, என் தனிப்பட்ட வாழ்க்கையை அவர் அரசாட்சி செய்தார், நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு சமாதானமாக இருக்கு. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணணும் ஆண்டவர்ட்ட. சாலமோனிலும் பெரியவராகிய நீர் என் வீட்டிலே, என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில், என் தெருவில், சொல்லுங்க, என் பட்டணத்தில், என் பகுதிக்குள்ள நீங்க ஆண்டவரே, நீங்க என்ன செய்யுங்க, அசைவாடுங்க ஆண்டவரே. என் மத்திய எங்க ஏரியாவை நீர் கண்ட்ரோல் பண்ணும் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஆணையும் பூனையும் கண்ட்ரோல் பண்ணலாம் ஜெபம் பண்ண வேண்டாம், அதெல்லாம் விட்டுருங்க. யானையும் பூனையை கண்ட்ரோல் பண்ணி எவனுக்கு இருக்கிறான், அவனுக்கு போய் ஜெபம் பண்ணி வேஸ்ட். அதுக்கு ஆண்டவரே எனக்கு என் ஏரியா பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஆமாம், என் ஏரியா நல்லா இருக்கணும், நான் நடந்து போனால் பயம் இல்லாமல் போகணும். எங்கள் ஏரியாவை நீங்கள் பத்திரப்படுத்துங்க ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உம்முடைய தூதர்கள், உம்முடைய அரசாட்சிக்குள்ளாக, உம்முடைய அரசாங்கம், அந்த அந்த ஆன்மீக அரசாங்கம் என் பகுதியை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரேன்னு கேட்கணும். கைகளை ஊத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. அதனால தான் இதெல்லாம் சொன்னேன். அவங்க சோமா இருந்தாங்கல்ல,
நம்ம ஏன் சுகமா இருக்க முடியல? பாருங்க, இயேசுனுடைய ஊழிய நாட்கள் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சமாதானமா இருந்துச்சு. எத்திசையிலும் இருந்து ஜனங்கள் இயேசுவை தேடி வந்தார்கள். அப்படியே வசனத்தை கேட்பதற்கும் அவராலே சுகம் பெறுவது. இப்படித்தானே உங்க பைபிள்ல போட்டிருக்கு? வேற போட்டிருக்கா? இல்லை. அவரிடத்தில் அவருடைய வசனத்தை கேட்கவும் அவரால் சுகம் பெறுவதற்கும் பிசாசு கட்டுகளிலிருந்து விடுதலையாவதற்கும் அவரை தேடி வந்தார்கள். எந்த விளம்பரம் இல்லாம, எந்த ஏஜென்சி, எந்த இதுல யூடியூப்ல எதுலையும் போடாமே வந்துட்டாங்களே. காது வழியாக சென்ற செய்தி வாய் வழியாய் சொல்லப்பட்டது காது வழியாய் போய் எல்லா கடற்கரை அருகில் இருந்து எல்லாரும் தேடி வந்தார்களே இயேசுவை. அப்படியே நடக்கக்கூடாது என்று என்னுடைய ஆதங்கம். நான் கர்த்தரிடத்தில் அப்படி ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. நீங்க இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கவங்க அப்படி ஜெபம் பண்ணணும். ஐ வாண்ட் டு ஹியர் such kind of prayer from your mouth, from your lips. இந்த யூடியூப் மூலமா கேட்குறவங்க இப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் ஆட்சி செய்யணும், ஆண்டவரே நீர் ஆட்சி செய்யணும், ஆண்டவரே. இயேசுடைய நாட்கள் எப்படி இருந்துச்சு? அந்த 3.5 வருஷம் ஜில்லுன்னு இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசுவை சிலுவையில் கொண்டு போனதுக்கு காரணமே என்ன தெரியுமா? திருட்டு பசங்க அவங்களால, பரிசேயனால. சரி, திருட்டு பசங்க நல்லா சிரிக்கிறாரு பாருங்க. அவங்களால தான், வேற எவனாலையும் கிடையாது. அவங்க தான் இந்த கால நவீன காலத்தின் கிறிஸ்தவ தலைவர்கள். தூத்துறோம் பாருங்க. ஏசாமியை லாசரு உயிரோடு கூட எழுப்பின உடனே அப்போ அவர்களில் சிலர் 45 பரிசேயரிடத்தில் போய் இயேசு செய்தவைகளை அவரிடத்தில் அறிவித்தார்கள். அப்பொழுது பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் கமிட்டி மீட்டிங் கூட்டிட்டான். ஆமாம், ஆலோசனை சங்கத்தையும் கூடி வர செய்து வடையும் காஃபியும் குடிக்கிறதுக்கு எல்லாம் சேர்ந்து நாம் என்ன செய்கிறது? இந்த மனுஷன் அநேக அற்புதங்களை செய்கிறான். அப்படி சொல்லணும், பயப்படக்கூடாது. ஒரு சிலர் பார்க்கறதுனால உங்களை சொல்றாங்க நினைக்கிறாங்க, எல்லாம் சேர்த்து தான் வச்சுக்கிறேன். நான் இவனை இப்படி விட்டு விட்டால் எல்லாரும் அவனை விசுவாசிப்பார்கள். ரோமர் வந்து நம்முடைய ஸ்தானத்தையும் என் பொசிஷனை பிடிக்கிறவாங்க. என் செக்ரட்டரி பதவி போயிடும், என் ட்ரெஷரர் பதவி போயிடும், என் தலைவர் பதவி போயிடும், நாசமா போற பதவி. அது எதுக்கு நமக்கு? என்ன பஸ் இப்படி சொல்றீங்க? ஆமா, அவங்க ஜனங்களை நேசிக்கல, தன் பொசிஷனை காப்பாற்றிக்கணும்னு விரும்பினேன். இயேசு கிறிஸ்து போட்டார். இன்னொரு இடத்துல சொல்றாங்க, உலகமே அவனுக்கு பின் சென்று போயிட்டுலாம் வருது. நான் சொல்றேன், see, when the Jesus Christோட மினிஸ்ட்ரியில large crowd started following Jesus. நீங்க வந்து சிலுவை பக்கத்தில் நிக்கலன்றதுக்காக குற்றப்படுத்திடக்கூடாது. பட் இயேசுவை நிறைய பேர் நேசித்து அவரை பின்பற்றினாங்க. பயந்துட்டாங்க, அவ்வளவுதான். பயந்திருக்க கூடாது. உலகத்தில் இருக்கிறவனில் உங்களுக்குள்ள இருக்கிற பெரியவர் யோவான் அன்னைக்கே எழுதி வச்சிருந்தா, ஏய் சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அந்த சாலமோனின் ராஜா வந்து ஆட்சி செய்வார்னா அவர் வரப்போகிறார். கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்துவோம். எத்தனை பேருக்கு அந்த நிச்சயம் இருக்கு? ஆண்டவரே, வரப்போகும் ஒரு 1000 வருட அரசாட்சி அப்படி இருக்க போகிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை பார்த்து பாருங்க. ஆண்டவர் சும்மா சொல்லலை. அவருடைய ஆட்சி காலமும் சரி, அவர் அப்போ வந்து அவர் கவர்மெண்ட்ல இல்லை, பட் அவர் மனிதருடைய இருதயத்தில் ராஜாவாக வந்தார். He was not a political king at the time, but was a king of their life. If Jesus Christ is the Lord of your life, oh my God, oh my daughter, my son, you'll get a perfect peace. கடல் கொந்தளித்து பொங்கி கப்பல் ஆடி செல்கையில் இயேசு எங்கள் மத்தியில் வந்து அந்த சுக்கானை பிடித்து என் படகை நடத்திடும் என்று ஜெபித்தார். அவர் வருவார், வந்து நம்மை ஆட்சி செய்வார். ஹல்லேலூயா. அப்படி ஒரு சமாதானமான ஒரு ஆட்சி. நான் இதுக்காக தான் நான் ஏங்குறேன். அந்த பாட்டை அடிக்கடி பாடுவேன். எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, எட்டி எட்டி உம்மை அண்ணாந்து பார்த்து கண் பூத்து போகுதே, நீ சுட்டி காட்டி போட்ட வாக்கு தத்தங்கள் நிறைவேறட்டும் கர்த்தாவே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா சுவாமி வாருமே. இந்த தாரணியில் ஆட்சி செய்ய நீ சடுதியாய் வாரும் ஆண்டவரே. ஜீசஸ். ஒரு பாஸ்டர் சொல்வார், மண்ணோரை மீட்க வந்த ராஜாவே, விண்ணின்று மீண்டும் வாருமே.
மண்ணோராம் எம்மை விண்ணோடு கூட சேர்க்க விண் தூதரோடு கூட வாருமே. பின்பற்றுவோருக்கு பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற என் தேவா திரும்பி வாருமே. இந்த பைபிள் எப்படி முடியுது தெரியுமா? இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுவே சீக்கிரமாய் வாரும், இயேசுவே சீக்கிரமாய் வாரும். இந்த இடத்துல வந்திருக்க நீங்கள் சொல்லலாம், உங்களுக்கு வயசாயிருச்சு பாஸ்டர், இயேசுவே சீக்கிரம் வாருன்னு சொல்வீங்க நீங்க பாட்டில். நாங்கள் எதுக்கு சொல்லணும்? எப்பவுமே எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு ஒரு 60-70 ஆண்டுகளுக்குள்ள 90-95 தான் அது எழுதப்பட்டது, வெளிப்படுத்தின விசேஷம். அப்பமே இயேசுவே சீக்கிரம் வாரும் என்றால் நம்மளையெல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைச்சாங்களா? இல்லை, ஆண்டவருடைய வசனம் சொல்லுங்க, சீக்கிரம் வாழும். பின்பற்றுவோருக்கு பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டென்று சொல்லி சென்ற என் தேவா வாருமே. பாட்டெலாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு. பாஸ்டர் பாஸ்கரதாசன் ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணேன். பையன் தான் பாஸ்டர் இருக்கார். நம்ம சர்ச்சிலுடைய ஒரு கல்யாணம் அங்கே நடந்துச்சு. So I was there. They asked me to preach. I preached there. நான் சிறுப்பனாக இருக்கும்பொழுது வாலிப பிராயத்தில் அவர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் கூட எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இந்த இடத்துல வந்து யாராவது ஒரு பாஸ்கரதாசனை பார்த்துக்கீங்களா? பவர்ஃபுல் மேன். அவருடைய கடைசி செய்தியை மொழிபெயர்த்தவன் நான். தோள் மேலே கை போட்டுட்டு, செயல்தேலின் குமாரனாகிய செருபாபேலுக்கு உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைத்தேன் என்று 13வது லேவியர் முகாமில் பாளையங்கோட்டையில் பேசிகிட்டு இருக்காரு. ராஜேந்திரன் திடீர்னு என்ன பார்த்தா, பெண்ணிங்க வாடா, என்னை பார்த்து சொல்கிறார், இங்கே வாடா, எங்கள் அப்பா பற்றி ஸ்டூடெண்ட் அவர், இங்கே வாடா, இதான் அவர் பண்ணு, நீ டிரான்ஸ்லேட் பண்ணு, திடீர்னு புண்ணி ஏற்றி விட்டார். அவர் வந்தோடனே தோளில் கை போட்டு செவயத்தேலின் குமாரனாகிய செருபாபேலுக்குன்னு ஆரம்பிக்கிறார். பெரிய தேவ மனுஷன். ஆனால் கர்த்தர் மகிமையாகி கர்த்தர் இந்த நாளிலே கிரியை செய்தார். அன்றைக்கி சந்தோஷப்படுவேன். எத்தனையோ பெரிய பரிசுத்தவான்கள் தோளில் கை போட்டு எனக்காக ஜெபம் பண்ணி, அவங்க கூட நின்று மினிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸ்தோத்திரம். எதுக்குன்னா நமக்கு அதாவது இருந்தால் அப்படி தான் இருக்கணும். சாலமோனுடைய ஆட்சி போல் இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க இந்தியாவுக்கு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. சாலமோனுடைய ஆட்சி போல் இருக்கணும். ஏசாயா 11ஆம் அதிகாரம். ஈசாயிலிருந்து அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோண்டி அவன் வேலிலிருந்து ஒரு கிளை எலும்பி செழிக்கும். 1000 விட அரசாட்சி எப்படி இருக்கும்னு ஃபுல்லாக படிச்சு பாருங்க. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியமாக இருக்கும். உண்மைதான் பெல்ட்டாக கட்டியிருப்பார். இன்னைக்கு வேண்டாம், அவங்களை இழுக்கக்கூடாது. அவங்க என்ன பெல்ட் கட்டியிருக்காங்க? இவங்களை திருத்தணும்னு ஜெபம் பண்ணி தான் எத்தனையோ வருஷம் ஆச்சு. திருந்துறவன் வேணுமே இல்லையே. என்ன திருந்தி ஜெபத்தை கேட்குமேங்கிறது கேட்கல அவர். அப்புறம் இதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க அவருக்கு? ஐயோ கடவுளை, அப்படிப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணி நிறுத்தியாச்சு. உங்களுக்காக எனக்காக தான் ஜெபம். நல்ல மக்களுக்காக ஜெபம், நல்லா இருக்கணும் தேசம். அவங்களுக்காக ஜெபம் பண்ணி டெய்லி ஜெபம் பண்ணி ஜெபம் தவறு இல்லை. ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா? சித்தத்துக்குள்ள இருக்கான அந்த பையன். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். நிறைய பேருக்கு ஆசை இருக்கு. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். என்னைக்கு தங்குறது? நம்ம இப்போ எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தானே இருக்கோம் பாஸ்டர். அந்த ஆண்டவர் ஆவிக்குரிய 1000 வருட அரசாட்சியில் என்ன மக்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு கூட தங்கும். ஒரு வீட்டுக்குள்ள ஓனாயும் இருக்கு, ஆட்டுக்குட்டியும் இருக்கு. சரி சொல்லலாம், எங்கள் வாழ்க்கையா தானே பாஸ்டர். நான் யார்கிட்ட இருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு? நீ சிரிக்க மாட்டீங்க. ஏன்னா ஆனால் கேமரா உங்கள் பக்கம் திருப்பப்படாது இல்லையா? என்னைக்கு முன்னல்லபடி நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து
யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்கிற ஒரு தெய்வம் இருக்கும்போது தான் நடக்கும். விண்ணின்று மீண்டும் வருமே என்று ஏன் பாடுறோம்? அங்கலாய்ப்போட, ஏக்கத்தோட. இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்தா ஒழுங்கா இருக்கும் எல்லாம். தெரியுமா உங்களுக்கு? If Jesus Christ ruled this earth, everything will be okay. அன்னைக்கு அவர் அதுக்கு வரல, சிலுவைக்கு போறதுக்கு முன்னால் அதுக்கு வரல. ஆனா உயிரோடு எழுந்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் வர்றேன்றார். வந்த பிறகு நடக்கிறத பாருங்க. தோலை உரிச்சு விடுவார். அவர் தோலை உரிச்சு விடுவார், ஊருவா போட்டுருவார் இயேசுவின் நாமத்தில். இந்த பசங்கள்லாம் இருக்க மாட்டாங்க எவனுமே. ஓனாய் ஆட்டுக்குட்டியோடு தங்கும். படிச்சு பார்த்துருக்கீங்களா? புலி வெள்ளாட்டுக்குட்டியோடு படுத்துக்கொள்ளும். அதானே பாஸ்டர் எங்கள் வீட்டில் புலியோட தானே படுத்திருக்கேன், சிறுத்தையோட தானே படுத்திருக்கேன் பாஸ்டர். ஜெபம் பண்ணிக்கிட்டு ராத்திரி, என்னை உயிரோடு காத்து என்னை காலையில் நீர் திரும்ப எழும்ப பண்ணுவீர். ஆனால் உமக்கு நான் பெத்தேலிலே வந்து நான் அந்த கல்லுக்கு எண்ணெய் செய்து தசமபாகம் கொடுத்து உம்மை நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லுங்கள். கைகள் யாக்கோபு சொல்லுவேன், என்னை காலையில் வரைக்கும் நீ உயிரோட காத்தீரானால் என்ன போச்சு, தசமபாகம் வந்து இங்கே செலுத்துவேன் ஆண்டவரே. கன்றும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். எப்படி ஒன்னு பீர்றது இருக்கும்? சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொன்னதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியில இது நடக்கும். கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பைபிள் படிங்க போய் வீட்டுக்குள்ள. வந்திருக்கான வேத்தை எடுத்து படிச்சு பாருங்க. பைபிள் படிக்காம இருந்தா பிறகு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. பிறகு வசனம் எழுப்புதல் எப்போ வரும்? பாவம் கடன் ஜோம் நடக்காங்க சிலர். வசனம் எழுப்புதலை தாரும். வசனத்தை கையில் பைபிள் கொடுத்து படிங்கன்னு சொன்னால் படிக்கிறது இல்லை. சிறு பையன் அவர்களை நடத்துவான். ஒரு சிறு பையன் என்னைக்கு நடத்துறது? இவ்வளவு சேலஞ்சிங் சிச்சுவேஷனை எ ஸ்மால் பாய். இன்னைக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்ல எத்தனை ஐஏஎஸ் கலெக்டர் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்? ஒன்றும் பண்ண முடியல சார், கண்ட்ரோலே பண்ண முடியல. டெய்லி சப்போர்ட் பண்ணலாம், டெய்லி ஐபிஎஸ் ஆஃபீஸர் சம்பந்தம் ஒன்றும் பண்ண முடியலையே. ஒரு சிறு பையன் அவளை நடத்துவான். கைகள் சண்டே கிளாஸ் இருக்க பையன் நடத்துவான் சார். கைகளை வைத்து இந்த அங்கே உட்கார்ந்து இது நடத்தும். அதுக்கு ரெடி ஆகிக்கிடுங்க. ஹலோ, அதுக்கு ரெடி ஆகிக்கணும். சேலஞ்சிங் சிச்சுவேஷனில் கர்த்தர் நம்மளை எழுப்பி விட்டார், நான் நின்று நடத்தணும். கைகள் வைத்து கர்த்தர் நம்ம ஒரு பெரிய தேவ ஊழியருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா என்னை கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு காரணம் என்ன? நான் த்ரோன் பை 23 வயசு 24 வயசு எஸ்எபிசியில் படிச்சுட்டு இருக்கேன். போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் ராஜேந்திரனுடைய பையன் சம்பத், நல்ல ஞாபகம் இருக்கு. அவன் அண்ணே நீங்கள் வரணும்னே, அண்ணே நீங்கள் வரணும்னே, அண்ணே நீ வரணும்னே. வந்துட்டேன். ரூமெல்லாம் போட்டு நல்லா தங்க வச்சுட்டு லேவியர் முகாமில் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் விசுவாசிகள் கூட இருக்காங்க. இந்தா நீ பேசு, நீ டிரான்ஸ்லேட் பண்ணுன்றார். அந்த இடத்துல போய் நிற்கிறதுக்கு ஒரு தைரியம்னா கர்த்தர் கொடுத்தது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரு சிறு பையன் அவளை நடத்துவான். ஆப்பிரிக்காவில் ஊழியம் செய்து மகிமையாக இருந்த ஒரு பேர் என்ன? ரெய்னார்ட் பாங்கே தோத்திரம். அது வந்து நிற்கும்போது தமக்கு வந்து திரளான கூட்டம். அப்போ பாஸ்டர் அருள் உயிரோடு இருந்த காலம். திடீர்னு பார்த்தாரு, என்ன நினைச்சாருன்னு தெரியல அவருக்கு. பாஸ்டர் ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணுங்கன்றார். எடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் அவர் ஜெயித்தோம் ஹல்லேலூயான்றாரு. எனக்கு குருவி சத்தம் வருது. அவர் ஹல்லேலூயான்றாரு. அவர் இன்ட்ரோடக்ஷன் அவர் வராரு. ஒரு சிறு பையன் அவளை நடத்துவார். கர்த்தருடைய கிருபை இருந்தால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. ஹல்லேலூயா. அது மாதிரி when the situation arises, when the problem comes, when the challenges come, you must be ready. நாங்க ரெடி, நீங்க ரெடியா? ஒரு பசுவும் கரடியும் கூடி மேயும் அத்தாடி அவிட குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். எங்களெல்லாம் தின்னுது பாஸ்டர்.
பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். இது என்னைக்கா படிச்சு பார்த்துருக்கீங்களா? அன்பான விசுவாசிகளே, அண்மையான இந்த சத்தத்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எனக்காலும் ஏசாயா 11 அதிகாரத்தை படிச்சு என்ன யாரை பத்தி சொல்லுது, எப்போ இது நடக்கும்னு கேட்டிருக்கீங்களா? செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் இங்கே இருப்பேன். ஒருத்தர் கூட வந்து பைபிளில் எனக்கு இப்படி ஒரு காரியம் புரியல வந்து கேட்டதே கிடையாது. வசனத்தை பற்றி கேட்டால் கம்யூனிகேஷன் கேப். யார் கம்யூனிகேஷன்? நான் ரெடி, அறிவு ரெடி வந்து பேச மாட்டேன்றாங்க. எல்லாரும் ஒழிச்சுக்கிறது. வந்தால் நிறைய கேள்வி கேட்பார் அவர். நான் முதல்ல கேட்க மாட்டேன், அப்புறம் கேட்பேன். வாங்கோ பேசலாம், வாங்கோ, நாங்கள் தான் சொல்லி பார்க்குறோம் பேசலாம் வாங்கன்னு வரமாட்டேன்றாங்கல்ல. ஏன்? என்ன பயம்? பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு மேல். உங்களுக்கு தெரியும் உள்ளத்துக்குள்ள நீங்கள் எங்கே என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னு ஆண்டவர் தெரியும். இப்போ நான் இந்த இடத்துல சொல்கிறேன், நான் உங்கள் உள்ளத்துக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்கு. ஐயோ பாஸ்டர் இப்படியெல்லாம் பேசுவார்னா ஜோமனி போடணுமே அவருக்கு வேற மாதிரி. கர்த்தரின் கையில் வரைபடமாய் உள்ள யாரையும் ஒன்றும் தொட முடியாது. கர்த்தரின் கரத்தினில் வரைபடமாய் உள்ள யாரையும் ஒன்றும் பண்ண முடியாது. அவருடைய அனுமதி காலங்கள் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் சத்தியத்தை சத்தியத்தின்படி உள்ள ஜனங்களுக்குள்ள தைரியமாய் சொல்லுவான். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் பறந்த பிள்ளை கட்டு விரியன் பூட்டில கை வைக்கும். ஏசுவே, நான் படித்து காட்டுறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. ஏன் தெரியுமா டைம் எடுக்கிறேன்? ஏன் தெரியுமா? என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. கைகளை தட்டி கத்துறது. சாலமோன் ஆட்சி காலம் போலதான் இருக்கும். இயேசு கிறிஸ்து 1000 வருட ஆட்சி செய்யும் போது. அதனால அவர் சொல்றாரு, சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் பாரு. இப்ப நம்ம ஜெபம் பண்ணணும், சாலமோனிலும் பெரியவராக இருக்க இயேசுடைய ஆட்சி வரணும், ஜெபம் பண்ணணும். சார் கையில் ஒத்து மகிமைப்படுத்த நான் வருவேன். நான் 2-3 வாரத்தில் சப்ஜெக்ட்ல வருவேன். சொன்னேன் மிஸ்கோட்டட், மிஸ் அண்டர்ஸ்டுட், அந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு சொல்வேன். இந்த இடத்துல வந்துருக்க எல்லாரும் உங்களை பார்த்து கையில் வைத்தேன். யார் ஏசு ஆட்சி செய்யணும்னு கேட்கணுமே ஒழிய இது உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் ஜோம் பண்ணுவோம், ஒருமனப்படுவோம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். எதில் ஒருமனப்படணும்ன்றீங்க? யார் ஆட்சி? ஏசு ஆட்சி செய்யணும்னு நினைக்கிறோமா? ஜோம் பண்ணணுமா? இல்லை, யார் ஜெபம் பண்ணணும்? அவங்கள ஆசீர்வதி ஆண்டவரே, அவங்கள அப்படியே பாதுகாத்துக்கொள்ளும். அவங்கள்ட்ட அப்படியே நம்முடைய கிருபை போட்டோம், அவங்கள சூழ்ந்து கொள்ளும். அவங்கள சூழணும். அவங்கள சூழ்ந்துருக்கவங்க வேற பிரச்சனை இருக்கு. இயேசு ரத்தம் ஜெயம். பூனைப்படையும் குதிரைப்படையும் உட்கார்ந்துட்டு இருக்கு. இயேசு ஆட்சி செய்யும். கைகள் வந்து கத்திர மயப்படுத்த சொல்ல கொஞ்சம் சிலருக்கு கேள்வி கேட்பீங்க. பயப்படாதீங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும் ஈசாயின் வேருக்காக ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள். அங்க வரணும். நான் சொல்லிக்கிறேன், நான் ஒரு அங்கத்தினனாக காண வாஞ்சிருக்கிறேன். பரிசுத்தம் அடிக்கடி போடுவேன். When the saints go by, when the saints go by, Lord, I want to be among the number when the saints go marching by. பரிசுத்தர் பவனியிலே நான் ஒரு அங்கத்தினனாக மாற நான் வாஞ்சிக்கிறேன். My dear brothers and sisters, will you pray this prayer? Will you pray it daily? ஆண்டவரே, நான் அப்படி வரணும். ஆண்டவரே, அந்த ஆட்சி வரணும். இயேசுவுடைய ஆட்சி வரணும். சாலமோனிலும் பெரியவர். அந்த நாளில் அந்த ஜனங்களுக்கு இவ்வளவு பீஸ்ஃபுல்லா வச்சிருந்தார்னா என் ஆண்டவர் வந்தார் எவ்வளவு அழகாக வச்சிருப்பார். கைகளை உயர்த்து கத்திர மகிமைப்படுத்துவோமாக. சரி, அவருடைய ஆட்சி மாத்திரமில்லை, அவருடைய ஞானம். வேம போறேன். தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியும் கடற்கரை மணலத்தனை மனோவிருத்தியையும் கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. நிறைய பேரை சொல்லி ஷார்ட் பண்ணி போறேன். சாலமோனின் ஞானம் கம்பேர் பண்ணும்போது சாலமோனின் ஞானம் தான் கூட இருக்கு. சாலமோனில் பெரியவர்னா ஆட்சி செய்கிறார். ஆட்சி செய்யறதுக்கு எது தேவை இருக்கு தெரியுமா? அவன் கேட்குறான் 1 ராஜாக்கள் 3 அதிகாரத்தில், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மக்கள் இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன பிள்ளை போல இருக்கேன், எனக்கு ஆள்றதுக்காக ஞானம் தாங்க ஆண்டவரே. இவங்க ஆட்சி எனக்கு சக்தி இல்லை,
எனக்கு திறமை இல்லை. என்னை கொண்டு போய் இந்த இடத்துல கொண்டு போய் சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கான். தெய்வமேவைகளை ஆட்சி செய்யறதுக்கு எனக்கு ஞானத்தை தான். இன்னைக்கு ஆட்சி செய்யற எந்த பாராலும் ஆண்டவர்கிட்ட ஞானம் கேட்டிருக்காங்களா? கேட்கிறேன். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு எந்த இடத்துல இயேசு சொல்லி இருக்கிறார்? இந்த உஸ்பத்தியெல்லாம் விடக்கூடாது. அவங்களுக்கு ஞானம். யாருக்கு ஜெபம் பண்ணணும்? நம்ம என்ன ஆட்சி நமக்கு வேணும்னு கேட்கணும். இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சாலமோனுடைய ஞானம் சிறந்ததாக இருந்தது. His wisdom was great. அடுத்த வசனம் படிங்க. 31 அவன் பேரெல்லாம் சொல்லி மனுஷரில் ஞானவானாயிருந்தான். அடுத்து சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவனுடைய கீர்த்தி. அடுத்த பாயிண்ட் வரேன், 4வது பாயிண்ட்ல அது வரும். சரியா? அவனுடைய ஞானம் எதெல்லாம் சொன்னான்னா, லீபனோனில் உள்ள கேதுரு மதர்கள் முதற்கொண்டு சுவரில் முளைக்கிற ஈசவுப்பு பூண்டு வரைக்கும் மரம் முதலிய தாவரங்களை குறித்து, மிருகங்கள், ஊரும் பிராணிகள் குறித்து வாக்கியங்களை சொன்னாங்க. எங்க சுவாலஜி படிச்சாரு? எங்க பாட்னி படிச்சாரு? கைகள் எங்க எந்த யூனிவர்சிட்டி சார் படிச்சாரு? இந்த சாலமன் அவனுக்கு ஒப்பனையா வருது. நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு. marvelous wisdom சாலமோனுக்கு. He never went and educated in a bigger university. இன்னும் அமெரிக்காவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் படிச்சாருன்னு நினைக்கிறீங்க? God gave him. ஒரு ராத்திரி படுத்துக்கிட்டு கேட்கிறாங்க, ஞானம் தாங்க ஆண்டவரே. யாக்கோபு 1:5 சொல்லியிருக்கிற, ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாய்மைய தேவனிடத்தில் கேட்க கடவன். கைகள் உதிகத்திரமாய் கடவுள்கிட்ட கேளு, கடவுள்கிட்ட கேளு. நம்ம பிள்ளைகளை கடவுள்கிட்ட கேட்க சொல்லி பழகணும். இந்தா உனக்கு இந்த பரீட்சைக்கு இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பரீட்சைக்கு இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் தான் ஜெபம் பண்ணுறோம். பரீட்சைக்கு இவங்க ஜெபம் பண்ணுவாங்க, இவங்க ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க கடைசியில் எந்த சொல்லி கொடுப்பாங்க? டிவியில் அவங்க மார்க் வாங்கிட்ட பிறகு. எட்வினுடைய தம்பி பையன் மதுரை யூனிவர்சிட்டி, மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் ஃபர்ஸ்ட். பிரவீன் இஸ் த ஃபர்ஸ்ட். ஆனால் பேட்டி எடுக்க வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, இவங்க ஜெபத்தினால, இவர் ஜெபத்தினால நான் பரீட்சையில் பாஸ் பண்ணேன். ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்க, ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுங்க. என்னத்தை ஃபோக்கஸ் பண்ண? நாங்கள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டோம். இந்த வளவள குல வேலையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் எங்களால் ஜெபம் பண்ணியிருக்கலாம் 1000 பேர். இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானத்தினால இந்த இடத்துல வந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கஷ்டமான அடுத்த வாரம் உங்களுக்கு, அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவான். எங்கள் ஜெபத்தினால இல்லை, ஆண்டவருடைய. நீங்கள் கேட்கணும். கைகள் ஒது கத்திர மகிமை கொடுத்தோம். ஆண்டவரை கேட்டு பழங்க. ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். இந்த உலகம் கிள்ளி கொடுக்கும், ஆண்டவர் அள்ளி கொடுப்பார். ஸோ சாலமோனின் ஞானத்தை கேட்க கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்கள் இருந்த ஜனங்கள், ஆல் நேஷன்ஸ், நானா ஜாதி, நானா ஜாதினா ஆல் நேஷன்ஸ், ஜனங்களும் அவருடைய ஞானத்தை கேட்க எல்லாரும் வந்தாங்க. இந்த அம்மா வந்துருச்சு, சேபாவும் வந்துருச்சு. ஒரு மனுஷனை தேடி ஊர் உலகத்தின் ராஜாக்களே வர்றாங்க. நான் கேட்குறேன், எனக்கால அந்த வசனங்கள் எடுத்து படிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட உட்காந்து நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு, கத்தாவே இவ்வளோ நாள் அந்த வசனங்களை நான் படிச்சிருக்கேன் ஆண்டவர், எவ்வளோ தூரம் சாலமோனை பற்றி நான் கதை கேட்டிருக்கேன், கத்தாவே எனக்கு இந்த ஞானம் தாருன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? நான் இந்த செய்தியை கேட்க எத்தனை பேர் நாம் கேட்டிருக்கிறோம்? இந்த யூடியூப் வழியாக வர்றீங்களே, நீங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஆண்டவரே தலையில் கை வச்சு ஞானத்தை தார ஆண்டவரே. கேட்டால் கொடுப்பேன் என்று சொன்னீரே, கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, தட்டுங்கள் திறக்கு. எனக்கு ஞானம் தாங்க ஆண்டவரே. எங்கள் வீட்டில் போட்டு என்னைய ஒரு அறிவு கட்டது லூஸு, அரை லூஸு, முக்கால் லூஸுன்னு போட்டு என்னை போட்டு வறுத்து எடுக்கிறாங்க. கத்தாவே எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. கேட்டிருக்கிறோமா? Have you ever prayed that prayer? ஊரெல்லாம் போய் உட்கார்ந்து மணிக்கணக்கா யூடியூப்ல ஜெபம் பார்க்கிறீர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு கேட்டிருக்கிறீர்களா? சொல்லுங்கப்பா. ஒரு ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் ஏன்ட்ட கேளுன்றாரு. நம்ம இன்னொருத்தட்ட சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. நமக்கு வேற வேலை இல்லை அவங்களுக்கு. நம்மையும் கெடுத்தவங்களுக்கு கெடுக்கிறோம்னு அர்த்தம். கைகளை வச்சு கத்துற இருங்க. யோசிங்க, சிந்திங்க, செயல்படுங்க. சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம்.
நான் இவ்வளோ காலத்துக்கு பிறகு ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, எங்கேயோ பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்குது. அந்த பிரச்சனை சால்வ் பண்ணாமல் நீங்கள் வந்து ரூபி சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ரூபி சிஸ்டர் அபிஷேகம் பண்ணவர் உங்களையும் அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தோத்திரம். பேர சொல்லுறதுக்காக நினைக்காது. அது இவங்களுக்கு மாத்திரம் ஸ்பெஷல் கிருபை. எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை கொடுத்துருக்குறார். ஜெபம் பண்ணும். சரி, எனக்கு ஒருத்தர் டீச் பண்ணாருங்க. எனக்கு ஒரு சப்ஜெக்ட் டீச் பண்ணார். ரொம்ப கஷ்டமானது. 3 மாதம் நடத்துறத 3 வாரம் நடத்திட்டு போயிட்டார். அவர் பேர் டாக்டர் பர்ட்ஜ். நான் என்னைக்கு சொல்கிறேன், ஒய்ஃப் ஒரு ஜூயிஷ் லேடி. அவர் ஒரு விடோவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்கார். அவங்க அம்மா பின்னால் உட்காந்துருக்கோம். என் கிளாஸ் எடுப்பார். அவருடைய முகத்தை பார்த்தால் நீங்கள் அரண்டு போவீர்கள். அவர் முகத்தை பார்த்தீங்கன்னா பூரா அம்மா தள்ளும், கோரமான முகம். அவர் சொன்னார், சின்ன வயசில் எனக்கு இந்த பெரிய அம்மை நான் பாதிக்கப்படிய முகமே ஊர் குறைஞ்சு போயிடுச்சு. வெள்ளக்காரங்க அப்படி முகத்தில் தழும் வட்ட வட்டமாக இருந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் பாருங்கள். அவர் முடி இப்படி வச்சுருப்பார். அவர் தான் எங்களுக்கு கிளாஸ் எடுத்தார். பெரிய பரிசுத்தவான். அவர் அசம்பிளி சவகாட் ஸ்தாபனத்தில் அத்தனை புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். இங்கே கிரீக் எழுதுவார், இங்கே ஹீப்ரு எழுதுவார். இப்படி எழுதிட்டு வருவார். இங்கே கிரீக் எழுதுவார், கோடு போட்டு எழுதுவார். ஒரு வசனத்தை கிரீக்ல எழுதுவார், ஹீப்ருவில் எழுதுவார். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மேன். அவர் சொன்னார், நான் சிறு வயதாக இருக்கும்போது, நான் பள்ளிக்கு போயிருக்கும்போது எல்லாரும் என்னை கேலி பண்ணாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சோர்ந்து போய் வந்திருந்தார், உடைந்து போய் வந்திருந்தார், உங்களுக்கு ஆசீர்வாதமாக சொல்கிறேன். அது என்னை ரொம்ப தொட்டது. அது சொன்னார், என்னை பார்க்க யாருக்குமே பிடிக்காது. நான் சிறு வயதிலே நான் வீட்டுக்குள்ளே போய் ஸ்கூல் முடிஞ்சோடனே ஓடி ஒளிஞ்சுக்கிடுவேன். என் முகத்தை எனக்கே பார்க்க முடியல, கண்ணாடியில் என் உலகம் என்ன பார்க்காது. அந்த ஆண்டவரத்தில் முழங்கால் படிக்கிட்டு எனக்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டார். அளவற்ற ஞானத்தை ஆண்டவர் அவர் கொடுத்தார். பல மொழிகளில் பாண்டித்யம் பெற கர்த்தர் உதவி செய்தார். எனக்கெல்லாம் ஒரு நாள் வகுப்பில் அவர் ஆரம்ப ஜெபம் பண்ணுகிறார். பரலோகமே அந்த கிளாஸ் ரூம்குள்ள வந்த மாதிரி இருந்துச்சு. பெரிய பெரிய தேவ பக்தர்கள். யார்கிட்ட ஞானத்தை கேட்டார் நினைக்கிறீங்க? கடவுள்கிட்ட கேட்டார். எனக்கு வெளியில் போனால் பயமாக இருக்குது, என்னை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க, எனக்கே பயமாக இருக்குது. கர்த்தர் அவருடைய ஞானத்தினால் உலகமெங்கும் அவர் அறியப்பட்டார். சாலமோனிலும் பெரியவர் நமக்குள்ள இருக்கிறார். நீ கேட்கலாம், பாஸ்டர் கேட்ட தருவாரா? இப்போ கேளுங்கள் கொடுப்பேன் என்று சொல்லி அழிச்சு வச்சிட வேண்டியதானே? அதை மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 54 தமிழர்ந்த ஊரிலே வந்து ஜெபாலயங்களிலே உபதேசம் பண்ணினார். அவங்க ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்துச்சு? எந்த ஸ்கூலுக்கு போனாரு? யூத பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்பார் 12 வயசு வரைக்கும். அலெக்சாண்டர் யூனிவர்சிட்டிக்கும் போகல, ஏல் பல்கலைக்கழகத்துக்கும் போகல. ஹலோ, அவருடைய உபதேசத்தை கேட்டுட்டு இந்த ஞானமும் பலத்து செய்யும் ஃபாலோ பண்ணுது. ஞானமும் இருக்கு. சிலருக்கு ஞானம் இருந்தா பலத்து செய்ய இருக்காது, பலத்து செய்ய இருந்தா ஞானம் இருக்காது. நம்ம சர்ச்சு ஜீசஸ் கிரைஸ்ட பத்தி பிரசங்கம் பண்ற சபை சார். எனி ஒன் ஆஸ் எங்கனாலும் கேட்டாங்க, எங்க சர்ச்சு போனா ஜீசஸ் பத்தி சொல்லி கொடுப்பாங்க. ஜீசஸ் பேசின வசனங்களை பேசுவாங்க. மனுஷ பிரச்சனைகளை பற்றி, உலக பிரச்சனைகளை பற்றி எல்லாம். அங்கே பள்ளி வந்துச்சு, இங்கே பூனை வந்துச்சு, கரப்பாம்பூச்சி வந்துச்சு, இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் எங்கள் சர்ச்சு கிடையாது. அப்படி சொல்லுங்க தைரியமா, அப்படி சொல்லுங்க தைரியமா. நாங்கள்லாம் உங்கள் காலத்தில் அந்த இடத்துல உட்காந்துருந்தேன்னா நான் உலகத்துக்கே சொல்லிட்டு வந்திருப்பேன். தோத்திரம். தைரியமாக சொல்கிறேன், தோத்திரம். கேட்குறாங்க பாருங்க, அவங்க எவ்வளோ விவரமானவங்கன்னா அப்படி கேட்பேன். இவன் தச்சனுடைய குமார் நல்லவா? இழுத்துட்டாங்கல்ல, அவங்க அப்பாவுடைய பொசிஷன் இழுத்துட்டாங்கல்ல. கார்பெண்டர் சென்னு கேட்குறேன் சார், இவன் தச்சனுடைய குமாரன் நல்லவா? நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐஏஎஸ் பிள்ளை ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் பிள்ளை ஐபிஎஸ் ஆகலாம். திருப்பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள்லாம் கூடாதுன்னு என்ன இருக்கு? கேட்குறாங்களே, நல்லா ஆண்டு. இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் இயேசுவ இவன் அவன் பேசுறாங்க பாருங்க.
மரியாதை இல்லாமல் நம்ம அவர்னு சொல்லுவோம். ஈவன் தாய் மரியாள் தானே, யாக்கோபு பிரதர்ஸ்லாம் இருக்கிறாங்க பாருங்க, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா. நம்ம கூட பேர் தெரியாது, அவங்களுக்கு தெரியுது. இவங்கெல்லாம் உங்க பிரதர்ஸ் தானே. பாவிகளா, ஈவன் சகோதரிகள் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. சொல்லியிருக்க சொல்றான் பாருங்க, இப்படி இருக்க. அப்போ அவங்க ஆண்டவர் ஸ்டேட் பண்ணுறது ஒரு பிறந்த இடம், பிறந்த ஊர், அவருடைய வருமானம், அவங்களுடைய குடும்பத்தினுடைய வருமானத்தை வச்சுட்டு இவருக்கு எப்படியா ஞானம் வந்துச்சுன்னு கேட்குறான். நான் கேட்குறேன், இந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்தா எந்த இடத்துக்கு எகிறணும்? கையில் வைத்து கத்திர மகிமைப்படுத்துவான். நம்முடைய குடும்பத்தில் இவ்வளவு வசதிகள், இவ்வளவு பொருளாதார காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நம்ம அப்பா அம்மா படித்தவங்க கிராஜுவேட் ஆகி நல்லா சம்பாத்தியம் பண்ணி போடுற நம்ம பிள்ளைகள் ஸ்கூல்ல எங்க இருக்கணும்? நான் கேட்கிறேன் பாருங்க, இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்துச்சு? பிதாவாகிய தேவன் கொடுத்தார். பிதாவாகிய தேவன் சொல்றதை தான் செய்வார், அவர்கிட்ட காண்கிறத தான் செய்வார். கைகள் ஒத்து கத்திர மேம்படும். சொன்ன இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக யாரும் பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? பேசலாம், வர்ற காலத்தில் பேசுவோம். இதெல்லாம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? அப்போ அவங்களுக்கு இருக்குல்ல, வெறி இருக்குல்லடா பாவி இந்த போடுறாருன்னு. நம்மளை பற்றி யாராலும் அந்த மாதிரி சொல்கிறாங்களா கேட்குறேன். நம்ம வீட்டில், நம்முடைய குடும்பத்தில், நாம் இருக்கிற சமுதாயத்தில், நம்ம போயிட்டு வர பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் நம்மளை பார்த்து, டேய் அவன் பேச பயப்படுறான்டா, அவனை பார்க்க பயமாக இருக்குடா, அவன் முகம் மகிமையினால் நிரம்பி இருக்கிறதுடா, அவன் முகம் மகிமையில் பயமாக இருக்கு அவட்ட பேச, நம்ம பார்த்து சொல்கிறாங்களா யாரும்? இல்லை நம்ம போடுற சண்டையை கண்டு நம்மளை விட்டு ஓடுறாங்களா? நம்ம வாய் பேசுறதுனால. நம்ம கடையில் போய் ஜாமான் வாங்கினாலும் இந்த சர்ச்சில் இருந்து வர்றேன் அப்படின்னா நமக்கு விலை கூட்டுவான். ஒரு நாள் சொல்லக்கூடாது இந்த சர்ச்சிலேருந்து, கிரைஸ்ட் சர்ச்சிலேருந்து வந்திருக்கா, பரலோகத்திலேருந்து எங்கேயோ வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கோம்னு. எந்த நாட்டிலேருந்து வரல, பரலோகத்திலிருந்து வருகிறது. கைகள் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை யாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ள போட்டார். பசி பட்னி தெரிஞ்சு கர்த்தர் எங்களை போஷித்து வழி நடத்தினது எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. ஸ்தோத்திரம். ஒரு பைசா யார்ட்டையும் கையேந்தாம கர்த்தர் எங்களை காத்திருக்கிறார். கரங்கள் வைத்து கத்துறோம். அந்த விசுவாசம், அந்த தைரியமும் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நிச்சயமா இருக்கணுங்க. வேலையால் தன் கூலிக்கு பார்த்தனா இருக்கான், செய்த வேலைக்கு கற்று சம்பளம் கொடுப்பார். பார்த்தீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் பார்த்து என்ன கேட்குறாரு, ஒரு பேரை சொல்லி சொல்றாரு. அவர் உங்களுக்கு தெரியுமா, அவங்கள தெரியுமான்னு கேட்டார். என்னன்னு கேட்டேன். திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், எதுக்கு அவங்கள பற்றி சொல்கிறாங்க? அவங்க வாய் இருக்கு பாஸ்டர், பாஸ்டர் சொல்லுவாங்க, வாய் இருக்கு, வாய் இருக்கு. இத்தனை வருஷத்துக்கு முன்னால் அவங்கள தெரிஞ்சு என்கிட்ட அழகாக அடிக்கிறாங்க, அவங்க பேரை சொல்லி அவங்க வாய் இருக்குன்னு. அவன் தான் நினச்சேன் அவங்க சாட்சி எங்கே மிதக்குதுன்னு. கத்தாரு, இவனுக்கெல்லாம் எப்படி வந்தது? எப்படி வந்துச்சு? கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால இயேசுடைய ஞானம் பக்கா ஞானம். அவர் ஞானமா ஆட்சி செய்வார். 1000 வருட அரசாட்சியில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தெரியும், மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 3, 4, 46, யோவான் 7, 15 வசனங்களை படித்து பாருங்க. பரிசேயரை வாயடைத்தார், சதுசேயரை வாயடைத்தார். அதுக்கப்புறம் எவனும் அவற்றில் ஒரு கேள்வி கேட்கல. கைகளை வைத்து கத்திர மேம்படும். ஐய், நான் அப்படி பேசுகிறேன் நினச்சி வருத்தப்படாதீங்க. திஸ் மை கலோக்கியல், நான் அப்படி தான் பேசுவேன். சரியா? எனக்கு இந்த டெக்கோரம் பண்ணி எனக்கு பிரியமானவர்களே அந்த வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. எடுத்தோன்னு டப் டப்னு அடிச்சு போட்டு போயிடுவேன், அவ்வளோதான். எல்லாரும் பரிசேயர், சதுசேயர், ஒருத்தர் கூட விட்டார். இயேசு இடத்துல எவனும் கேள்வி கேட்டு ஒருத்தரும் போக முடியாது, மடக்கிடுவார் இன்னொரு கேள்வி கேட்டு. நான் கேட்குறேன், நம்மகிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்க வந்தா ஏங்க விட்டுறோம்? நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவனுக்கு இன்னொரு பதில் கேள்வியை நம்ம போடணும். நம்மளை கிண்டுறாங்கல்ல, அவங்கள கிண்டிடணும், களி கிண்டக்கூடாது, சேர்த்து கிண்டி. அவங்ககிட்ட நம்ம ஒரு கேள்வி கேட்போம், சொல்லிட்டா பார்ப்போம். அவங்க முடிச்சாங்கன்னா நீங்கள் முதல்ல இதுக்கு சொல்லு, நான் அதுக்கு சொல்கிறேன். ஏசுக்கு அப்படி தானே சொன்னார், சொல்லு. ஒருத்தர் கூட கேள்வி கேட்கல.
நம்மளை யாருமே கேள்வி கேட்காம ஆக்கணும்னா நம்ம அவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். கேள்வி சோதனை பண்ணுவோமா? எல்லாம் சிரிக்கிறீங்க, இப்படி பார்க்குறீங்க, கோச்சிக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஜீரண சக்தியை தருவாரா? அமேன் 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 அமேன். கேள்வி கேட்டால் நம்ம அவங்கள்ட்ட ஒரு பதில் கேட்கணும். 22 அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. அவர்கிட்ட எத்தனை கேள்வி கேட்டாங்க, சொல்ல எனக்கு நேரமே கிடையாது. ராயனுக்கு வரி கொடுக்கறது நியாயமோ கேட்குறாங்க பாருங்க. எப்படி பிடிக்க பார்க்குறாங்க பாருங்க. ரோம அரசாங்கத்தில் பிடிச்சி கொடுக்கணும். திருட்டு பசங்க, ஐயோ திருட்டு பசங்க அவங்க. இயேசுடைய துர்க்குணத்தை அறிந்து, நல்ல குணமா குணம், மோசமான பசங்க, துன்மார்க்கர்கள். ஏன் சொல்லி கொண்டா காசை கொண்டா. இது யாருன்னு இருக்கார்? சுரூபம் மேலெடுத்து ராயனுடையது என்றார்கள். ஆண்டவர் வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னார். ராயனுடையதே ராய் இருக்கும். நீ ஒரு கேள்வி கேட்டல, தேவனுடையதே தேவனுக்கு கொடு, தசமம் கொடுன்னார்ல. சுண்டி போயிருக்கும் முகம்லாம், அவ்வளோ செத்து போய்க்குமா. ராயனுடையதே ராயனுக்கும், தேவனுடையதே தேவனுக்கும் கொடுங்க. நீங்க கேட்கறது கொடுக்கறது நியாயமானு கேட்குறீங்க. கொடுக்கணும், அரசாங்கத்துக்கு கொடுக்கணும், தேவனுக்கு கொடுக்கணும். அடிச்சிட்டார்ல. அவங்க நினைப்பாங்க, ஏன்டா கேட்டோம். பரிசேரவாய் அடைத்தார். சொல்றேன், என் சாட்சி நிமித்தம் அநேகர் என் முன்பாய் முழங்கால் படியிட்டு என்னை ஜெபிக்க சொன்னார்னு சொல்லுங்க. என் மூலமா ஆண்டவர் வியாதிகளை சுகமாக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அப்படி சாட்சி வரட்டும்ன்றேன். நான் வெள்ளியை கண்டேன், கரப்பா பூச்சியை கண்டேன். நல்ல சாட்சியம் வரணும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமையுண்டாவதா. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அப்படியே ஞானம் சார், அது மாத்திரம் தான் இருக்காது. ஒருத்தர் எங்க இருக்க, நான் 3 பேரை பற்றி சொல்லணும்னு நினச்சிருக்கேன். சாலமோனில் ஐஸ்வர்யம் அடுத்து போட்டு வச்சிருக்கேன் பாரு. 1 ராஜாக்கள் 3, 13, 14. அதை சொல்லுங்க. சாலமோனிலும் பெரியவர் எங்கே இருக்காரு? ஏன்னா இந்த சத்தியத்தை சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். இன்னும் 2 பேர் விஷயம் ஆண்டவர் பெரியவர்னு சொன்னார், எனக்கு தெரில. நீங்கள் ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்தினா சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருந்தா நமக்குள்ள ஒரு தில் இருக்கும். என்னது? கையில் வச்சு சொல்லுங்க. சொல்ல என்ன தில்லுன்னா என்ன பயமா? ஹிந்தி சொல்லக்கூடாதா? தில். ஆமாம், தில் இருக்கணும். ஆமாம், நம்ம பெரிய தமிழ் வண்டிட்டு பிள்ளைகள் தில் இருக்கணும்னு சொல்லுங்க. இப்போ என்ன சொல்லுங்க, பயப்படக்கூடாது. சபைக்கு வரும்போது இப்படி என்னமோ கூணி ரத்தம் செய்யும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் படிங்க, 13, 14. இவன் ஞானத்தை கேட்டான். ஆண்டவருக்கு என்ன தெரியுமா சொன்னார்? சொல்கிறாரு, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேட்கல, ஐஸ்வர்யத்தை கேட்கல, உன் சத்துருக்களின் பிராணனை கேட்கல. ஆனால் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறது கேட்ட ஞானத்தை நீ வேண்டி கொண்டபடியினால், 12ஆம் வசனம், உன் வார்த்தையின்படியே செய்தேன். கேட்டா கேட்காத கொடுக்குறவர், கேட்குறதையும் கொடுப்பார், கேட்காதையும் கொடுப்பார். அவனுடைய பிள்ளைகள் இந்த விசுவாசம் இருக்கணும். நான் இப்போ திரும்ப வர்றேன். உங்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடு. நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன், எல்லாத்தையும் தந்துட்டு உனக்கு ஈக்குவலாக எவனும் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு 13ஆம் வசனம் சொல்லுங்க. உங்கள் வீடுகளில் போய் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்காங்கல்ல, சொந்தக்கார இருக்காங்களா, அப்படி சொல்லுங்க. இதுவும் அன்றி, ஆண்டவர் சொல்கிறார், கையில் ஒரு கத்திர மகிமைப்படுத்துவோம். இது யார் சொன்ன வார்த்தை? இதுவும் அன்றி. அந்த ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையா? அந்த அது ஒன்று ஒரு இதில் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அவர் சொன்ன வார்த்தையா இது? இதுவும் அன்றி. நல்லா சொல்றேன், பயப்படக்கூடாதுங்க. எதுக்குங்க பயப்படுறோம்? இதுவும் அன்றி தேவன் சொன்ன வார்த்தை. சாலமோனுக்கு தரிசனத்தில் கிளியரா பேசுறாரு, முகத்துக்கு முகம் நின்று பேசுறாரு. சார், இதுவும் அன்றி நீ கேளாத, வாசிங்க சத்தமா சொல்லுங்க, இட்லி சாப்பிட்டீங்களா? கேளாத, திரும்ப சொல்லுங்க, கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன், உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவனாய் இருப்பதில்லை. கைகள் ஒத்துக்க, கேட்காததையும் உனக்கு நான் கொடுத்துட்டேன். அதில் ஆண்டவர் எதை கொடுத்தாரு? தரித்திரத்தை கொடுத்தார். ரொம்ப கஷ்டப்படணும், அப்பதான் வாழ்க்கையை நீங்க கற்றுக்கொள்வீங்க. இல்லைன்னா நீங்க வாழ்க்கையில ரொம்ப நெருக்கப்படணும், அப்பதான் நீங்க தேவ சாயல் ஆவீங்க. சொல்லி அதெல்லாம் உண்டாக்கும். கையில காசு இல்லைன்னா
காலையில் ஒருத்தர் கேட்டு, நம்ம ஆண்டவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும். நம்ம கரெக்டு, நான் 100%. ஆனால் அவங்க அந்த ஆசீர்வாதமாக்கணும்னு சொல்லும்போது சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணுன்றதை பேச மாட்டேன்றாங்க. அதை அப்படியே மறைக்கிறாங்க. எவ்வளோ அந்த ஆசீர்வாதமாக இருக்கு. ஏன்னா யாராவது 4 பேர் கெட்டு போனதுனால நாங்கள் கெடலை, பற்றியா? நீங்கள் கெடலை, யாரும் கெட மாட்டீங்க, சரியா? ஆமாம், உப்பு போட்டு வச்சா எல்லாம் சரியாயிடும். கெடவே கெடாது, தோத்திரம். உப்பு வச்சா கெடாம ரொம்ப நாளைக்கு இருக்கும். கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா? அதனால் ஆசீர்வாதமாக நம்ம இருக்கணும். எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக எப்படி இருக்கணும்? என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். ஏன்னா கேள்வி இருக்குது, சட்டியில் இருந்தால் தானே ஆப்பையில் வரும். அப்போ அந்த சொல்கிறவங்க எல்லாரும் நல்லா மாறிட்டாங்கன்னா நம்மளை திராட்டில் விட்டுருவாங்க. நம்மளை யார் திராட்டில் விடட்டும்ன்றேனா? நம்மளை இயேசு நம்மளை கை தூக்குவார், கைகளை தட்டி கத்திர தோற்றுவாங்க. புரியுதா உங்களுக்கு? சரி, உலகம் நம்மளை ஏற்றி விடணும்னு அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளை உன்னதத்தில் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைப்பார். கைகளை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணும். கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு ஆண்டவர் தருவார். நம்ம என்ன நினைக்கிற? ஐஸ்வர்யம் கெட்டது. யாரோ 4 பேர் கெட்டு போனனால ஐஸ்வர்யம் கெட்டது. ஆண்டவர் சாலமோனுக்கு கொடுத்தாரு. ஆண்டவருக்கு என்ன பேர்? சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். அவர் இந்த உலகத்துக்கே அவர் ஐஸ்வர்ய சம்மனர். கைகள் வானம் பூமி அதனுடைய எல்லாம், ஐயோ, பரலோகத்தில் நடக்கிறதான ரோடு பொண்ணு, மதில்கள் எல்லாம் பொண்ணு, அதனுடைய அஸ்திபார கற்கள் எல்லாம் 12 நவரத்தினங்கள். கைகளை தட்டி கத்திர சொன்னிச்சு, நம்ம நீங்கள் நினைக்க முடியாத அளவு ஐஸ்வர்யம் ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அவர் சொல்றாரு, நீ கேட்காத உனக்கு நான் கொடுத்தேன்றாரு. ஏன் நமக்குள்ள அநேகருக்குள்ள அப்படி ஒரு எண்ணம்? ஏன் அப்படிப்பட்ட எண்ணத்தோட நம்மளை யார் வளர்த்தா? நமக்கு யார் அப்படி நம்மளுக்கு போதித்தா? யார் நமக்கு கற்றுக் கொடுத்தா? அவங்களை விட்டெல்லாம் நம்ம ஓட வேண்டாமா? பாவத்துக்கு விலகி ஓடணும். தவறான உபதேசம், தவறான சத்தியத்தை சொன்னா அவனை விட்டு ஓடிடும். பயப்படக்கூடாதுங்க. என்னங்க பண்ணிடுவாங்க? ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொல்ல வல்லவருக்கு பயப்படணுமே ஒழிய, ஜீசஸ் சரீரத்தை அழிக்க வல்லவருக்கெல்லாம் பயப்படக்கூடாது. இந்த கால வேளையில் தேவன் உங்களை என்ன எப்படி மாற்றுவாராக? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் ஐஸ்வர்யமாய் இருந்தும் உங்களுக்காக என்னக்காக அவர் தரித்திர கோலம் எடுத்தாரே ஒழிய அவர் தரித்திரரே இல்லை. அவர் பிறந்தது சாதாரணமான குடும்பம். ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்த போது அவர் ஐஸ்வர்யானுடைய கல்லறையில் ஆண்டவர் வைத்தார். ஆண்டவர் ஏறின கழுதை இரவல் கழுதை. ஆனால் ஒரு நாளில் யூதா கோத்திரத்து சிங்கமாய் ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து ஆட்சி செய்வார். நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவன் அவருக்கு காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அவருக்கு தேவையில்லை. அவர் சொன்ன, என் பிதாவை நான் வேண்டிக் கொண்டான். 72,000க்கும் அதிகமான தூதர்களை ஒரு செகண்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியும். அதுக்காக வரல. இப்ப முன்ன ஆண்டவரை என் பிதாவை நான் வேண்டிக் கொண்டான். யாருக்கு இந்த தைரியம் இருக்கிறது இந்த உலகத்துல? பூனைப்படையும் கருப்படையும் வச்சிருக்கவங்க சொல்றவங்க சொல்ல முடியுமா? இப்பொழுதும் என் பிதாவை நோக்கி நான் வேண்டிக் கொண்டார். 72,000 பேர் டக்குன்னு இறக்கிடுவார் கர்த்தர். இந்த மாதிரி நான் பேசணும் ஆண்டவரே, இந்த மாதிரி நான் வாழணும் ஆண்டவரே. வாழ்ந்தா அப்படி வாழணும், இல்லைன்னா நான் வாழ்றதுல என்ன பிரயோஜனம் இருக்குன்னு ஆண்டவரை கேட்கணும் திரும்ப திரும்ப. கர்த்தாவே கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும் அப்பா, கிருபை தாரும் அப்பா. அது மாத்திரம் இல்லை, நீங்கள் வேதத்தில் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். பிலிப்பியர் 4:19, ரோமர் 11:33. மை காட் ஷல் சப்ளை ஆல் யுவர் நீட் அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் அவற்றிருக்கிற மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். ரோமர் 11:33. அவரிடத்தில் இருக்கிற ஞானம், அறிவு, பொக்கிஷம் என்று இருக்கிறது. ட்ரெஷர் அங்கே இருக்கு. நம்ம ஏன் இந்த உலகத்தில் போய் எல்லாத்தையும் போய் கேட்கணுங்க? எனக்கு எது தருவீங்களா, எனக்கு அது தருவீங்களான்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு நிற்கணும். போட வேண்டிய இடத்துல அரைக்கதவை பூட்டி முழங்கால் போட்ட கருத்தை நமக்கு தருவார். இந்த உலகத்தில் அநேகரை கர்த்தர் ஜனங்கள், சில தலைவர்கள் இவங்களை ஏழைகளை வைத்திருக்க காரணமே அப்பதான் இவங்க பின்னாலே இவங்க வருவாங்கன்ட்டு.
ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்காரு ஒரு தோத்திரம். ஆனால் உங்கள் பின்னால் வர்றதுக்காக எங்களை ஏழையாகவே வச்சிருக்கணும்னு நினச்சா அவங்க பின்னால் அங்கே வர முடியாது. கையில் ஒதுக்கத்தில் மகிமை விடுதுவாங்க. ஆண்டவர்கிட்ட அவ்வளோ ஆண்டவர் சொல்கிறாரு சாலமோனிலும் பெரியவருங்க இருக்கிறாருன்னு. பிறகு எப்படி நம்மகிட்ட தரித்திரம் தாட்டுவோம் மாடும்? என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, வீடு பூரா தொடச்சிப்பட்ட வீடு மாதிரி இருக்கு. இல்லை, கடைசி அவன் சொல்லி முடிக்கிறேன். சாலமோனுக்கு பயங்கர கீர்த்தி இருந்தது தெரியுமா உங்களுக்கு? 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் கீர்த்தி. ரைட்டா? கீர்த்தினா என்ன தெரியுமா? புகழ். பயங்கரமான புகழ் சார். அதனால தான் அவன் அங்கிருந்து இங்கே ஓடி வந்தா. கைகள் ஒத்து கத்திர மகிமைப்படுத்துவோமா? இன்னைக்கு இத்தனை யூடியூப் இருக்கு, எத்தனையோ இருக்கு. அன்னைக்கு ஒன்று கூட இல்லை, ஒரு வால் போஸ்டர் ஒட்டலை, ஒன்றுமே பண்ணலை, டம்மரை அடிக்கலை. அவருடைய கீர்த்தி உலகமெங்கும் பரவிச்சு. நானே யோசிச்சு பார்த்துருக்கேன். பைபிள் வசனத்தை படிச்சு ஏசப்பா சாலமோனுடைய கீர்த்தி, அந்த கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிர. அவன் தேவனை மைமைப்படுத்திக்கிட்டு இருக்க, மைமைப்படுத்தி கொடுக்க. கை வளர்த்துட்டு சொல்லுங்க, நான் தேவனை எவ்வளவு, நீங்கள் பாட்டில் உங்கள் புகழை பாடினா என் புகழை பாடினா ஒன்றும் கிடையாது. உள்ளது போச்சு உலக்கண்ணான மாதிரி. கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தியை இதை மார்க்கில் எடுத்து பாருங்க. இயேசு கிறிஸ்துடைய கீர்த்தி ஒவ்வொரு டைம் 1ஆம் அதிகாரத்திலேருந்து பரவிட்டு 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 இருக்கிறது. கைகளை உயர்த்திக்கிறது. அவருடைய கீர்த்தி, அதனுடைய புகழ் எங்கும் பரவிச்சு. ஒரு பாடல் அழகா பாடுவாங்க, எங்கும் புகழ் இயேசுநாதருக்கே. பழைய எங்கும் புகழ் இயேசுநாதருக்கே. அவருடைய புகழ் அந்த அளவுக்கு இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிறது போல சிலுவையில் இடத்துல 1-2 பேர் தானே வந்து நின்னாங்க நினைக்காதீங்க. பயந்ததுனால வரல. ஆனால் இயேசுடைய கீர்த்தி கலிலேயா, சமாரியா எல்லா நாடுகளிலும் பரவிட்டு. எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோம். சரி, நீங்கள் நினைக்கிற மாதிரி சாலமோனின் காட்டிலும் பெரியவர் இருக்கிற அந்த ஒருத்தரை பற்றி நான் ஒரே ஒரு குறிப்பு உங்களுக்கு வச்சிருக்கிறேன். அவருக்குள்ளே இருக்கிற அரசாட்சி, அவருக்குள்ள அதை செய்கிறதுக்குரிய ஞானம், அந்த ராஜ்யத்துக்கு ஆண்டவர் அவன்கிட்ட கொடுத்ததான எனது ஐஸ்வர்யம். அவனுடைய சிங்காசனம் எப்படி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? 12 சிங்கா நிற்கிறது, கை சாம்பானால தான் உட்காந்துருந்தார் அவர். நான் நினச்சி பார்க்குறேன். நாங்களாம் இந்த பிளாஸ்டிக் இந்த சேரில் உட்காந்துரும். மாத்திரம்னு சொல்லலை, தோத்திரம் இல்லையா? நீங்கள் இருக்கிறல 12 சிங்க பொண்ணுனால செஞ்ச மேலே உட்காந்துருக்குறான். அவனுக்கு அவன் சாப்பிட்டது ஒரு நாள் எத்தனை கலைமான், புலிமான், அந்த மான் இந்த மான். நம்ம கோழி கூட கிடைக்க மாட்டேங்க, பூரா O+ கோழி. அவ்வளோத்துலேயும் எண்ணத்தையே போட்டு இன்ஜெக்ஷனை போட்டு அவன் சாப்பிட்டவன் பூரா தடியாகிட்டு இருக்கா. மோசமான மட்டன்லேயும் செய்வினை வச்சுட்டான், எல்லாத்துலேயும் செய்வினை வச்சுட்டாங்க. அவன் ஒரு நாளைக்கு எத்தனை எவ்வளோ கோதுமை மாவு, மான், கறியெல்லாம் எடுத்து அடித்து வெளுத்திருக்கார். அப்போ அவன் ஊரில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. அதில் ஒரு ராஜா நல்லா இருந்தால் எல்லாருக்கும் கொடுப்பாரு, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. கைத்தட்டி கத்திரி சரி, நீங்கள் இயேசுவை மாத்திரம் இதை மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையாக நான் சொல்கிறேன். சரி, என்ன பிரச்சனை கஷ்டங்கள் வந்தாலும் நான் வரணும்னு நான் சொல்லலை. ஆனால் நம்ம இயேசு நம்மோடு கூட இருப்பார். கைகளை வைத்து கத்திர மயப்படுவோம். எஸ் ஜோபசன், இயேசு நம்மோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இயேசுவை போல ஒருத்தர் கிடையவே கிடையாது. இயேசுவை போல நல்லவர் கிடையாது. இயேசுவை போல வல்லவர் கிடையாது. இயேசு ரொம்ப 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 நல்லவர். சொல்லுங்கள், இயேசு ரொம்ப 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 நல்லவர். அந்த இயேசு என் வாழ்க்கையை நிரப்பணும், என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாலமோனிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் யார்கிட்டையும் போய் கடன் வாங்க வேண்டிய தேவையே இல்லை. யார்கிட்டையும் போய் ஆண்டவரே எனக்கு எதுவும் உதவி செய்வீங்களான்னு கேட்க வேண்டிய தேவையே இல்லை. நான் 4 பேர் கொடுக்குற அளவுக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக, சொல்லுங்க, அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படியாக அளந்து போடுவார்கள். நல்லா நமக்கு அளந்து போடுவாங்க. நம்மளும் மற்றவங்களுக்கு அளந்து நிறைவாய் கொடுப்போம், நிறைவாய் கொடுப்போம். சொல்லுங்க, நிறைவாய் கொடுப்போம். எனக்கு காத்திருக்கிற வெட்கப்பட்டு போவதில்லை. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பெயரை உயர்த்துகிற எந்த இடத்தில் நான் ஆசீர்வதிப்பேன். எங்கள் மத்தியில் இருக்கிறக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் இருக்கிறக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படியே சொல்லுங்க, வாய் திறந்து, எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என்னோட நீர் பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க.
தப்பா பிறந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல. ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் ரொம்ப பெரியவர். ஆண்டவரே சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். எங்க பாஸ்டர் இப்பதான் சொல்ல, அவர் சாலமோனிலும் பெரியவர் சொன்னார். ஆண்டவரே, ஓ எவ்வளவு பெரிய ஒரு ராஜாவை சொல்லி, அதை காட்டில ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா வரப்போகிறோம் ராஜா, 1000 வருட அரசாட்சியில் ஆட்சி செய்ய போற ஒரு ராஜா, அவர் எனக்குள்ள இருக்கும்போது, ஆண்டவரே நான் ராஜா வீட்டு பிள்ளை. கை தட்டிக்காது, நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் ராஜா வீட்டு பிள்ளை. சொல்லுங்க, நான் ராஜா வீட்டு பரமராஜாவுடைய வீட்டு பிள்ளை. எல்லாம் ஜெபம், பரமராஜாவுடைய பிள்ளை நான். ஓ லார்ட் ஜீசஸ், நான் குப்பையும் தூசியும்லாம் சொல்லிட்டு இருக்க வேணாம். நான் ராஜா வீட்டு பிள்ளை, நான் ராஜாதி ராஜாவுடைய வீட்டு பிள்ளை. கர்த்தாவே, என்னை இப்படி இந்த வேதம் என்னை பற்றி சொல்லி இருக்க, நான் என்னை குறைச்சி மதிப்பிட்டு என்னோட பேசுறவங்க யார் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். அவங்க செய்தியெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு ஆண்டவரை பற்றி எந்த சபை எனக்கு சொல்லி கொடுக்கிறதோ, எங்கள் பாஸ்டர் எனக்கு நல்லா சொல்லிக் கொடுக்குறாரு. கைகள் வைத்து எங்கள் பாஸ்டர் எனக்கு ஒரு அளவு நல்லா தான் சொல்லிக் கொடுக்குறாரு, தப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஒழுங்காக செய்தி கேட்பேன் ஆண்டவர், அதன்படி நடப்பேன். சொல்லுங்க, செய்தி கேட்பேன், அதன்படி நடப்பேன். ராஜா வீட்டு பிள்ளை போல நான் நடப்பேன். தேங்க்யூலா, தேங்க்யூலா, தேங்க்யூ. எல்லாரும் ஆசீர்வாதத்தை அனுப்பும். கிருபை கூட இருக்கட்டா. குறைவில்லாமல் கண்ணீர் கவலை எல்லாம் கம்ப்ளீட்டாக மறையட்டும். கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் மறையட்டும். கர்த்தாவே, ஹல்லேலூயா. நீரே வழி, அது நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உம்மால் அன்றி எனக்கு வேற வழியே கிடையாது. நீதான் அந்த வழி. ஆண்டவரே, இயேசுவை பற்றி கொள்ள கிருபை தார். ஆசீர்வாதத்தை அனுப்பும். வந்திருக்க ஒவ்வொரு பெரியவர்கள் எல்லாரும் ஆசை இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்மனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் அப்படி வருகை பரியந்தம் இருப்பதாக. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா போயிட்டு வாங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.